World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அன்னதானத்திற்கு பங்களிப்பு வழங்கிய திரு சிவகாளீஸ்வரமூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது சிவகாளீஸ்வரமூர்த்தி மாந்திரிக பரிகாரங்கள் பற்றி ரொம்ப தெளிவாக இப்போ நமக்கு விளக்கம் கொடுக்க வருகின்றார். அவரை பற்றி ஒரு சில விளக்கங்களை ஆரோமரா விஜயகிரி அவர்கள் வழங்குவார்கள். நமது சிவகாளீஸ்வரமூர்த்தி அவர்கள் மிகப்பெரிய தாந்திரிக சக்கரவர்த்தி மற்றும் மாந்திரிக குரு. ஏன்னா இவர் வளர்த்து கொண்டு போன குருமார்கள் அப்படிங்க. சிவதாசன் ரவி அப்படின்னு உலகத்தால் போற்றப்படுகின்ற அருமையான நாட்டு ஜோதிட ஞானி அவர்களுடைய அருமையான சிஷ்யர் வந்து நம்ம சிவகாளீஸ்வரமூர்த்திங்க. ஒரு கண்ணு அவருக்கு சிவகாளீஸ்வரமூர்த்தியோட ஒரு கண்ணு ஐயாவோட கை, ஒரு கண்ணு சிவதாசன் ரவி அப்படின்னம்னா இன்னொரு அருமையான கண்ணு கோவை மண்டலத்தில் சிறப்பாக சொல்லப்படுற ஆனந்தையா. ஆனந்தையாங்கிறவர் உண்மையாலுமே தாந்திரிக சக்கரவர்த்திங்க. எந்தெந்த வித்தியாசமான ஒரு திருமண பொருத்தமே இல்லாத ரெண்டு பேருக்கு எந்த நாளில் திருமண பொருத்தம் பண்ணால் திருமண வாழ்க்கை சிறப்பாக போகும், இது மாதிரி நிறைய ஆய்வு பண்ணி அதை வாழ்க்கையை சக்ஸஸ் பண்ணியிருக்காருங்க நிறைய. அது பள்ளிப்பாளையம் மற்றும் கோயம்புத்தூர்காரங்களுக்கு ஆனந்தையாவை பற்றி நல்லா தெரியுங்க. அந்த ஆனந்தையாவுடைய மிகச்சிறந்த சீடர் நம்மளுடைய சிவகாளீஸ்வரமூர்த்தி. ஜோதிடத்தையும் தாந்திரிகத்தையும் அப்படியே தன்னுடைய சுவாசம் மாதிரி எண்ணி சிறப்பாக கொண்டு போற அருமையான ஜோதிடர் மாந்திரிகர் நம்மளுடைய சிவகாளீஸ்வரமூர்த்தி ஐயா. அவர்கிட்ட இருக்கிற புத்தகங்களும் அவர்கிட்ட இருக்கிற கலெக்ஷனும் இதுக்காக தேடின தேடலும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. உருவத்தை பார்த்தாவோ அவர் வயதை பார்த்தாவோ சின்னதாக இருக்கலாம், ஆனால் பல பிறவியில இருந்து ஜோதிடத்தையும் மாந்திரிகத்தையும் அதுக்காகவே வாழ்ந்த பிறந்த மிகச்சிறந்த ஆத்மா நம்மளுடைய சிவகாளீஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களை இப்பொழுது மேடைக்கு அழைத்து அவருடைய ஸ்பீச்சை தயவு செஞ்சு எல்லாருமே குறிப்பிடுத்துங்க. ரொம்ப நுட்பமான விஷயங்களை நிறைய பதிவு பண்ணுவார். அதை தயவு செஞ்சு குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டுமே அன்பு கேட்டுக்கிறோம். நன்றிங்க. சார் சொன்ன மாதிரி தெளிவாக குறிப்பெடுத்துங்க. நிறைய விஷயங்கள் வரும், நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே பேசுவார், எல்லாமே தெளிவாக குறிச்சிக்கிங்க. சிவகாளீஸ்வரமூர்த்தி அவர்களை வருக வருக என்று கைத்தட்டலோட நாம் வரவேற்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாநாட்டுக்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்தது நம்ம அரோமிரா ஹரியையும் நந்தா துரைசாமி ஐயா தான். பல வருடங்கள் வந்திருக்கோம். நாங்கள் கடந்த முறை வாய்ப்பு வந்துச்சு. நான் அந்த டைமில் காசி போயிட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஓகே அதனால் வர முடியாத ஒரு சூழ்நிலை. நான் இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். சரிங்களா. இப்போ கரெக்டாக அதை பற்றியே காசி பற்றியே நம்ம நண்பர் வல்லரசு தினேஷ்ராஜ் அவரும் பார்த்திங்கன்னா பேசியிருந்தார். ஏன்னா காசிக்கு ஒரு போகணும் அப்படின்னாவே இந்த கர்மம் செஞ்சாதான் காசி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கர்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னாலும் காசி தான். சரிங்களா. அது நிலைவசம் ஐயா மூலியமாக தான் எனக்கும் சரி அவருக்கும் சரி இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமைஞ்சுது. கண்டிப்பாக இப்போ ஒரு பெரிய அளவில் நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு குருநாதருடைய அனுகிரகமும் அக்கறையும் தான் பார்த்திங்கன்னா காரணம். அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு எல்லா குருநாதருக்குமே எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாத்துக்குமே ஒரு வணக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் நம்ம ஆரம்பிச்சிடலாம். குருவே சரணம் குருவே துணை, குருவே சரணம் குருவே துணை, குருவே சரணம் குருவே துணை. ஓகே. இப்போது எனக்கு நான் சின்ன ஒரு ஃபார்முலா பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டே குருநாதர் சொன்னது தான். சரிங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் பிரபலம் அடையணும், நீங்கள் டெவலப் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குருநாதருடைய மனசில் பார்த்திங்கன்னா வாழ கற்றுக்குவோம். உங்கள் குருநாதருடைய மனசில் பார்த்திங்கன்னா யார் வாழ்கிறீங்களோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிமினதாக பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா. அப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு குரு சிஷ்ய பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிஷியனுக்கு உண்டான பாவம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். சிஷியனுக்கு உண்டான பாவம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். இந்த ஜோதிடத்துக்கு உண்டான பாவம் அப்படிங்கிறது என்ன இருக்குது? ஜோதிடத்துக்கு உண்டான பாவம் 5ஆம் இடம் தான். இப்போ இதே குருஸ்தானத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் தான் குருஸ்தானம். அப்போது இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 9க்கு 9 அப்படிங்கிறது பாவத் பாவ முறையில் பார்த்தீங்க அப்படின்னா 9க்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது
எதா வருது? 5ஆம் இடம் தான் வருது. அப்போ நீங்கள் ஒரு பெரிய குரு ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குருநாருடைய மனசில் வந்து பார்த்தீங்கன்னா வாழணும். அவருக்கு என்ன தேவைகளோ இதெல்லாமே நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா தான் அடுத்த கட்டத்துக்கே வர முடியும். சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இது வரைக்கும் வெளிப்படுத்தாத சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளிப்படுத்த போகிறேன். அதை நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு வகுப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வச்சுருந்தது. சரிங்களா? பொதுவாக வந்து எனக்கு எப்பவுமே ஒரு ஆய்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து உண்டு. எப்பவுமே வந்து ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எப்பவுமே என்னுடைய மனசில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ அந்த அமைப்பில் அதை அந்த மாதிரி தேடி கிடைச்ச விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன். அதில் ஒரே ஒரு விஷயம் இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ ஜோதிட சாஸ்திரமாக இருக்கலாம், வைத்திய சாஸ்திரமாக இருக்கலாம், மந்திர சாஸ்திரமாக இருக்கலாம், எந்த சாஸ்திரமாக வேணாலும் இருக்கலாம். எந்த சாஸ்திரத்துக்கு ஒரு அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டத்தில் உள்ளதெல்லாம் வந்து இந்த பிண்டத்திலும் உள்ளது. அண்டத்தில் ஒரு அசைவு ஏற்படும் போது அதற்கு இணையான அசைவு வந்து இந்த பிண்டத்திலும் ஏற்படும். இது யாரா மறுக்க முடியுமா? இது யாரா மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது இல்லையா? இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு பிரபலமாகணும்னு வச்சுக்கோங்க. பிரபலமாகணும் அப்படின்னா பிரபலமானவர்கள் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம். ஸ்டார்னு சொல்கிறோம் இல்லையா? நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம், ஸ்டார்னு சொல்கிறோமா? ஓகே. இப்போ பாருங்க, இப்போ சரி அதுக்கு இணையான பொருள் வந்து இந்த பூமியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஆய்வு பண்ணேன். சரி அதுக்கு இணையாக வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு பண்ணும்போது இப்போ விண்மீன்கள் வந்து எத்தனை இருக்கும்? எண்ண முடியுமா? விண்மீன்கள் வந்து எண்ண முடியாது. இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விண்மீன்கள் எண்ண முடியாது. இதே மாதிரி கடலில் இருக்கக்கூடிய சமுத்திரம் இருக்கு இல்லையா, சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மீன்களை வந்து எண்ண முடியுமா? சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் என்ன முடியுமா? எவ்வளோன்னு எண்ண முடியாது. அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது வந்து ஒரு தெலுங்குல ஒரு புத்தகம் இருக்கு. புத்தகம் பேர் நான் சொல்ல விரும்பல. தெலுங்குல புத்தகம் இருக்கு, நீங்க வந்து தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. இந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு. அப்போ அண்டத்தில் ஒரு அசைவு ஏற்படும் போது அதுக்கு இணையான அசைவு வந்து இந்த பிண்டத்திலும் ஏற்படும். அதுதான் தத்துவம். அதே அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விண்மீன் மேலே இருக்கு. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த பூமியில வந்து இருக்கக்கூடியது மீன்கள், சமத்தில் இருக்கக்கூடிய மீன்கள். அப்போ சரி இதை நம்ம வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நட்சத்திரங்கள் வந்து 2 வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதனால் இதை நான் வந்து சொல்லி வைக்கிறேன். இது வகுப்புக்காக இருந்தாலும் சரி நான் வெளிப்படுத்தினேன். மொத்தம் 2 நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஒன்று வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். இன்னொன்று ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து இப்போ நடப்பு திசை வந்து பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ ஜென்ம நட்சத்திரம் மட்டுமே உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜென்ம நட்சத்திரம் ஒன்று தான். ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது மாறாதது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இப்போ நடப்பு திசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ ஒருத்தர் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. இப்போ அவருக்கு வந்து சந்திர திசை நடக்குது அப்படின்னா அவர் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது மூலம், அவருடைய நடப்பு நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவோணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூலத்திலிருந்து பூராடம், உத்திராடம், திருவோணம். இதே வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் அவருக்கு வந்து திசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அவருடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது மூலம் தான். அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயுடையது. அப்போ அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது இப்போ தற்காலிக நட்சத்திரமாக இருக்கும். உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அதோடைய தன்மை அந்த 3 பரியாயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. 3 பரியாயம் தெரியலையா? இப்போ அஸ்வினிலிருந்து ஆயில் வரைக்கும், அதுக்கப்புறம் மகத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை, இதுக்கப்புறம் மூலத்திலிருந்து மீனம், ரேவதி வரைக்கும் இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து 3 பரியாயங்களை பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு திசை அப்படிங்கிறது எந்த பரியாயத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பார்த்துட்டு உங்கள் நடப்பில் இருக்கிறத என்ன இது ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ ஜென்ம நட்சத்திரம் வந்து எப்போ வருதுன்னு பாருங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பாருங்க. என்ன கிழமையாக வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி பரவாயில்ல. உங்கள் பிறந்த கிழமையாக வந்தால் சிறப்பு. ஜென்ம நட்சத்திரம் வந்து எப்போ வருதுன்னு பாருங்க. உங்கள் பிறந்த கிழமையில் வந்தால் ரொம்ப சிறப்பு. அல்லது பரவாயில்ல, நான் இப்போ இமிடியேட்டாக நான் வந்து ஒரு தீர்வுக்கு வந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. பக்கத்தில் வந்து கடல் எங்கே இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து கடல் இருந்தால் வழி சொல்கிறேன், கடல் இல்லாததுக்கு ஒரு வழி சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இப்போ கடல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தப்போ போய் ஒரு வழிபாடு பண்ணிடுங்க. கடல் ஸ்நானம் பண்ணிடுங்க. கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளியல் போட்டுருங்க. குளியல் போட்டுட்டு பக்கத்தில் என்ன தெய்வம் இருக்கோ அங்கே வந்து ஒரு ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது வந்து ஒரு அமைப்பு. இதே மாதிரி நடப்பு நட்சத்திரம்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த திசாபத்து ரீதியாக வந்து ஒரு நட்சத்திரம் வரும். இப்போ ஒரு மூல நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க. இப்போ சதய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை ஓடும். அப்படின்னா ராகு திசை அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்தில் வரும்? மூலத்திலிருந்து சதய நட்சத்திரமாக வரும். அப்போ இந்த சதயம் அப்படிங்கிறது இது 2வது டைம். இப்போ இந்த மாதிரி வரும்போது இந்த சதய நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பாருங்க. அந்த நட்சத்திரத்தில் போயிட்டு ஒரு கடல் ஸ்நானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க.
பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ன கோயிலோ சிவன் கோயிலோ அல்லது வேறு ஏதோ ஒரு எந்த கோயிலாக வேணாலும் இருக்கலாம், அந்த கோயிலில் வந்து நீங்கள் வந்து ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களை அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இது எனக்கு வந்து இது நடந்திருக்கு. எப்பவுமே நான் நடந்து விஷயங்களை மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசுவேன். அதனால் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ எல்லா இடத்துனாலையும் கடலில் குளிக்க முடியாது இல்லையா? இப்போ இங்கிருந்து கடலில் போனோம் அப்படின்னா சரி, அதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, நிறைய பொருள் அப்படிங்கிறது கிடைக்குது. பட் இருந்தாலும் கடல் நீரை வந்து பிரதிபலிக்கிறது வந்து உப்பு. அப்போ அந்த அமைப்பில் இப்போ நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர்றப்பவும் இந்த நடப்பு நட்சத்திரம் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதாரணமாக உப்பு வாங்கிக்கோங்க. புதுசாக இருக்கணும் இருந்தால் நல்லது. மன்னிக்கும், கல்லுப்பை வாங்கிக்கோங்க. கல்லுப்பை வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு பொருளாதார ரீதியாக வந்து ஒரு மேம்பாடு அடைவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும். அதை நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். சரிங்களா? இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் தங்க சேர்க்கறதுக்கு ஒரு குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தங்கம் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு குறியீடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். அந்த குறியீடுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெகு. இந்த குறியீடுடைய பெயர் வந்து ஃபெகு. ஒரு நிமிடம், இந்த இது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபெகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே சரிங்க, நம்ம முடிச்சுட்டு பேசிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கடைசியாக பேசிக்கலாம், அதை பற்றி யோசிக்க வேணாம். ஓகே ஓகே இந்த ஃபெகு அப்படிங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கக்கூடிய ஒரு குறியீடு. இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மணிக்கட்டு பகுதியில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மணிக்கட்டு பகுதியில் நான் இது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கண்ணா, மணிக்கட்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கலாம். இந்த ஃபெகு அப்படிங்கிறது இது இங்கே இருக்கிறது. இது வந்து மணிக்கட்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கோங்க. இதுலேயும் ஒரு ரகசியம் இருக்குது, இதுலேயும் ஒரு தாந்திரிகமான விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து ஃபெகு, இது வந்து அன்சூஸ். மொத்தம் 2 இருக்குது. ஃபெகு மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், அன்சூஸ் நான் கடைசியாக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஃபெகு அப்படிங்கிறது இப்போ தங்கம் வாங்குறதுக்கு இப்போ நிறைய பேருனால தங்கம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்போம். தங்கம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். நீ எந்த துறையில் இருந்தீங்கனாலும் சரி அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கும். மணிக்கட்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். இப்போ இந்த சரி இது ஏன் வந்து மணிக்கட்டு பகுதியில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம மந்திர சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சில வகையான வழிமுறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எந்த ஒரு மந்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னாலும் நம்ம இந்து தர்ம சாஸ்திரப்படி 1,00,000 ஒரு ஜெபம் பண்ணாதான் மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தியாகுமா? 1,00,000 ஒரு ஜெபம் பண்ணோம் அப்படின்னு விதி இருக்குது. அதனால தான் நிறையா மந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலிக்காமல் இருக்கா இல்லையா? சரி, இதுக்கு நான் வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே, இதுக்கு வேற ஏதாவது ஒரு சூட்சுமான வழி இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் வந்து தேடினேன். அந்த மாதிரி தேடும்போது ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ மணி துடிப்பு இருக்கு இல்லையா, உங்களுடைய இருதய துடிப்பு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். அப்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கிறாங்க, ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய மணி துடிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நிமிடத்துக்கு வந்து 72 இருக்கு. ஒரு நிமிடத்துக்கு 72 துடிப்பு துடிக்குது. நாடி துடிப்பு தானே, அதுக்கு மேலே ப்ரெஷர்லாம் ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே துடிக்கும். ஓகே, அதை பற்றி பரவாயில்ல. பட் 72 துடிப்பு அப்படிங்கிறது இயற்கையானது. சரிங்களா? இதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நிமிடங்கள் இருக்கு? 1440 நிமிடங்கள் இருக்கா? ஒரு யாராவது கால்குலேட்டர் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க. 1440 × 72 ஆவரேஜா, அதுக்கு மேலே இருக்கலாம் கூட இருக்கலாம். எவ்வளோ வருதுங்க? 1,03,000 யாராவது சொல்லலாமே, கணக்கு போட்டு பார்க்குறீங்களா? 1,00,000 தாண்டிடும் ஒரே நாளில். வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் எப்படி சித்தி ஆகுதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மணிக்கட்டு பகுதியில் கரெக்டாக இந்த பகுதியில் தான் போடணும். அதில் வந்து அந்த ஃபெகு சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. நல்ல ஒரு பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரபலம் அடைஞ்சிருவீங்க. சரிங்களா? இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஐங்கோணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது பாருங்கள், இதை அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இது இந்த ஐங்கோணத்தில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு மோதிர மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஐங்கோணத்தில் நான் ஃபோட்டோ காமிக்கிறேன் சார். ஐங்கோணம் அப்படிங்கிறது செல்வ வளத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும். ஐங்கோணம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய குறியீடு. மேற்கத்திய முறைகளில் பார்க்கும்போது ஐங்கோணம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனுடைய குறியீடு. ஐங்கோணம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய குறியீடு, நோட் பண்ணிக்கோங்க. இதே பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் பஞ்சபூதங்களுடைய குறியீடுகளாக வந்து நம்ம ஐங்கோணம் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அதனால் இந்த ஐங்கோணத்துக்குள்ளே ஒரு அந்த ஃபெகு சிம்பல் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மேம்பாடுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வழங்கும். சரிங்களா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குற விஷயம், இப்போ வந்து குழந்தை பாக்கியம் வந்து தள்ளி போகுதுன்னு கேட்பாங்க. குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதுன்னே கேட்டுருக்காங்க நிறைய. இப்போ நிறைய தம்பதிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பார்க்குறதுக்கு அவங்க வீடுகளுக்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணி வச்சுருக்காங்க, என்ன தடை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு சுவத்தில் வந்து கட்டில் வந்து ஒட்டி வடக்கு சுவர் இருக்கு இல்லையா, வடக்கு சுவத்தில் கட்டில் ஒட்டி அவங்க வடக்கு சுவத்தில் ஒட்டி கட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து படுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு சுவர் அப்படிங்கிறது வந்து அங்கே கட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய தாம்பத்தியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. புத்திரபாகியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. இது வந்து புத்திரபாகியத்துக்கு மட்டும் கிடையாது, இது வந்து கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அதுதான் காரணமாக இருக்கும். வடக்கு சுவத்தில் யார் வந்து கட்டில போட்டு படுத்திருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து கடன் சுமை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். எங்கேயா ஒரு இடத்துல கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், எங்கேயா ஒரு இடத்துல கடன் வாங்கி கடன் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து கூடுமான வரைக்கும் மேற்கு சுவத்திலேயோ அல்லது வந்து தெற்கு சுவத்திலேயோ வந்து அந்த கட்டில வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சிருங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல இது நான் பார்த்துருக்கேன், அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் ஜோதிடர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குப்பளித வரணும்னு என்ன இருக்குமா இல்லையா? ஜோதிடர்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன வித்தை வந்து பலிக்கணும், வாக்குப்பளித வரணும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் புகழ் வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்சூஸ்னு ஒரு குறியீடு இருக்குது. இந்த அன்சூஸ் இது அந்த ஃபெகுவோட ரிலேட்டிவ், இது ரெண்டும் ஒரே இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்சூஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கட்டு பகுதியில் போட்டாலும் சரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இது பக்கம் போட்டாலும் சரி, இது வந்து வாக்குப்பளிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். வாக்குப்பளிதம் உங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதை எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் இப்போ என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு குறியீடு, அது வந்து அன்சூஸ்னு பேர். அதுக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். சரிங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. இதுக்கப்புறம் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இப்போ எல்லாத்தினாலையுமே நம்ம நினைச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியல. நம்மளுக்கு இந்த கிரகம் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்போமா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்குன்னு ஆர்வம் இருக்குமா இல்லையா? எனக்கு சூரியன் மட்டும் எனக்கு உச்சமாக இருந்திருந்தா இருக்குமா? எனக்கு சந்திரன் மட்டும் உச்சமாக இருந்திருந்தா எனக்கு நீச்சமாக போச்சு, அந்த மாதிரி இருக்கா? யாருக்கா ஒரு எண்ணம் இருக்குமா? ஓகே. எனக்கு வந்து மேஷ லக்னமாக இருக்குது, எனக்கு ரிஷபமக லக்னமாக மட்டும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் வந்து வேறு லெவலில் ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எல்லாத்துக்குமே இருக்கும். ஜோதிடராக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். எனக்கு இந்த ராஜயோகம் தடைபடுற காரணம் இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது உங்கள் ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீச்சமாயிருச்சு. இப்போ ஒருத்தருக்கு வந்து சுக்கிரனே நீச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சுக்கிரனே வந்து நீச்சமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் நீச்சமாக இருக்குது அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக உச்சமடையுமா அடையாதா? சுக்கிரனுக்கு உண்டான காரவத்துவ பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமடையுமா உச்சமடையாதா? ஓகே. சுக்கிரன் உச்சமடையுது பாருங்க. சுக்கிரன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எப்போ வருதுன்னு பாருங்க. சுக்கிரன் கண்டிப்பாக உச்சமடைஞ்சது அந்த ராசியில் கண்டிப்பாக ஒரு வெள்ளிக்கிழமை வரதான் போகுது, அதில் சுக்கிர உரை வரதான் போகுது. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு கிரகம் நீச்சமடைஞ்ச கிரகம் வந்து கோச்சாரத்தில் உச்சமடையக்கூடிய டைமில் சுக்கிரன் அப்படின்னா சுக்கிரனுடைய காரகத்துவ பொருளை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ஆடைன்னு எடுத்துக்கலாம், ஒரு வெள்ளி காயின் இருக்கலாம். ஆடை வாங்கினீங்கன்னா 400 ரூபா 500 ரூபா வருது அப்படின்னா சுக்கிரனுடைய வெள்ளி காயின் வாங்கினீங்கன்னா 200 ரூபாலேருந்து கூட கிடைக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாங்கி வச்சு அது கூடவே வச்சுக்கணும். அந்த கூடவே வச்சுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரக ரீதியாக எந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு உண்டான ஒரு தீர்வு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் அந்த ஃபெகு சிம்பல் சொன்ன இல்லையா, அதை வந்து உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய
ரூபாய் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கோங்க. ரூபாய் நோட்டுகளில் போட்டு வச்சுக்கலாம். ரூபாய் நோட்டுகளில் போட்டு வச்சுக்கலாம். அதில் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை கூட நீங்கள் எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை நான் வந்து காமிக்கிறேன் சார், நான் வந்து காமிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சரிங்களா. ரூபாய் நோட்டில் போட்டு வச்சுக்கலாம். நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கலாம். இந்த இது வந்து ஒரு வெள்ளி நாணயம், ரெண்டு பக்கம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இது வந்து தங்க நாணயம். இந்த இது வந்து செம்பு. சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாற்றம். இந்த இது ஒரு இது நாணயம் தான். இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் சொல்லியிருக்கோம், பழைய மாணவர்களுக்கு தெரியும், படித்த மாணவர்களுக்கு யாராவது எங்கிட்ட படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இது வந்து எப்பவுமே இந்த அவினாசியில் வரும்போது புதிய புதிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஆர்வலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க. இப்போ இதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும். நீங்கள் ஒரு சாதாரணமாக வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து நீங்கள் நிறைய குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவீங்க. இப்போ போன வருஷம் எழுதின குறிப்பு வந்து யார் யாராக ஃபாலோ பண்ணீங்களோ அப்படியே நோட்டில் தூங்கிட்டு இருக்கோம். பட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. குறிப்பாக வந்து எந்த குறிப்பை நீங்கள் எழுதி வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துங்க. இது வந்து ஒரு நல்ல அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். சரிங்களா. இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் நோய் நீங்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம். இப்போ நோய் நீங்கிறதா இருக்கலாம், ஒரு படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடாக இருக்கலாம். நோய் நீங்கிறதா இருக்கலாம், ஒரு படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடாக இருக்கலாம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் குழந்தைகள் வந்து நீங்கள் சொன்ன டைமில் படிக்குதானா? படிக்குதா? நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கா? எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? இருக்காது. ஏதோ ஒரு வகையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும். படிக்கிற நேரத்தில் நீங்கள் படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு வந்து ஒரு தீர்வு. அவங்க வந்து படிக்காமையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படிக்காமையே இருந்தாலும் அவங்க பாஸ் ஆகிடுவாங்க. அவங்க டார்ச்சர் பண்ணாமல் இருங்க. இது வந்து ஒரு பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் இது ஒரு சிம்பிளான இதுக்கு வந்து ஒரு குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. படிக்கிறதுல வந்து ஒரு குறியீடு இருக்குது. இதுக்கு வந்து ஸ்வஸ்திக் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸ்வஸ்திக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்வஸ்திக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க படிப்பு ரூம் இருக்குது அப்படின்னா அவங்க ரூம் என்ட்ரன்ஸில் வந்து அவங்க கதவு இருந்துச்சு அப்படின்னா கதவுல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி அதில் ஒட்டி வச்சிருங்க. ஸ்டிக்கராக இருக்கலாம். அல்லது வந்து அவங்க ரூமில் ஃபேன் இருக்குமா இல்லையா? எல்லா ரூம்லேயும் ஃபேன் இருக்குமா? ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சிருங்க. ஃபேனில் ஒட்டி வச்சிங்க அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு தாந்திரிகமான ஒரு வழின்னு சொல்லலாம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். 1 லட்சம் ஒரு ஜெபம் பண்ணாதான் ஒரு மந்திரமே சித்தியாகுது. இப்போ மணிக்கட்டில் போடும்போது என்ன நடக்குது? 1 லட்சம் தாண்டிடுது. ஒரே நாளில் 1 லட்சம் தாண்டிடுது. இப்போ ஃபேனை ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் சுற்றும்? 1 லட்சம் டைமுக்கு மேலே சுத்தமா சுத்தாதா? இப்போ அதனால் நீங்கள் எந்த எந்திரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தணுமோ, நீங்கள் அதிர்ஷ்ட குறியீடுகளாக இருக்கலாம் அல்லது வேறு எதை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னாலும் ஃபேனில் வந்து ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங் மாதிரி அது சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய காற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல வகையான ஆற்றல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். இது இந்த பிராணிக் ஹீலிங் படித்தவங்களுக்குலாம் தெரியும். அந்த காற்றின் மூலியமாக வந்து நம்மளுக்கு சில ஆற்றல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். இந்த மந்திரம் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம், ஒரு ஆற்றல் வருது இல்லையா? அதே மாதிரி இந்த காற்றுல வந்து இந்த பஞ்சபூதத்தில் நம்ம ஒரு பிரயோகம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இது மந்திர சாஸ்திரத்துடைய அடிப்படை. அதனால் அந்த ஃபேனில் வந்து நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்கனாவே போதும், நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா. இது வந்து ஒன்று. ஓகே. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பேசணும்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இதுக்கப்புறம் இந்த கணவன் மனைவி பிரச்சனை இப்போ நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கணவன் மனைவி பிரச்சனை எங்கே பார்த்தீங்கன்னாலும் கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது யார் வந்து உங்க கூட பிரச்சனை பண்ணுறாங்களோ, யார் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, 2 பேர் யார் வேணாலும் இருக்கலாம், ஆண் இருக்கலாம் பெண் இருக்கலாமா? அந்த மாதிரி இருக்கும்போது 2 பேர்த்துடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. 2 பேர்த்துடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு தேன் வாங்குங்க. ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேன் பாட்டில் வாங்கிக்கோங்க. இந்த தேன் பாட்டிலில் அவங்க 2 பேருடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இணைச்சி வச்சுருங்க. இணைச்சி வச்சுட்டு இதை வந்து தென்மேற்கு மூலையில் அந்த பாட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. தென்மேற்கு மூலையில் இந்த பாட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னாவே கணவன் மனைவியுடைய அன்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அவங்களுக்குள்ள என்ன விதமான சிக்கல் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து கடந்து வந்துடுவாங்க. இப்போ தேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஞ்சீவினி மருந்து. தேனுக்குண்டான காரகர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2. ஒன்று வந்து குரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன். குரு சுக்ரன் எங்கே வர்றாங்களோ எல்லா வகையான தோஷங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிவர்த்தி பண்ணிடுவாங்க. இப்போ அந்த அமைப்பில்
இந்த தேன் வச்சு நம்ம கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிடலாம். இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் இந்த கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, கன்னியாகுமரி அம்மன், இந்த கன்னியாகுமரி அம்மனும் வந்து உங்களுக்கு தேவையில்லாத இந்த குடும்ப பிரச்சனைகள், இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க. அதனால் அங்கே போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். அதாவது எப்பவுமே ஏப்ரல் மாதம் சூரியன் உச்சமாகிற டைமில் போயிட்டு அந்த சூரியனை வந்து பார்த்திங்கன்னா காலையில் பாருங்கள். சூரிய உதயம் அஸ்தமனம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். அந்த மே மாதம் அந்த ரேஞ்சிலலாம் போனீங்கன்னா சூரிய உதய அஸ்தமனத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதுக்கு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் ஒரு மந்திரம் இருக்குது குடும்ப ஒற்றுமைக்கும். கணவன் மனைவி சொன்னால் கேட்குறக்கும், கணவன் சொன்னால் மனைவி கேட்குறக்கும், மனைவி சொன்னால் கணவன் கேட்குறக்கும். இது வந்து சூஃபி மந்திரம். இது நான் நிறைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன், நிறைய நண்பர்களுக்கு கொடுத்துருக்கேன், கிளாஸாக கூட இது நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? அதனால் இந்த மந்திரத்துடைய பேர் வந்து யா மானிவு, யா மானிவு, யா மா நீ உ, யா மானிவு. இது வந்து கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கறதுக்கு உண்டான ஒரு மந்திரம். நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் வந்து உங்க கூட வந்து பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ 2 ஊதுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கோங்க. 2 ஊதுபத்தி ஏற்றிக்கோங்க. ஜோடியாக இருக்கணும். ஒரு ஊதுபத்தி ஏற்றிடாதீங்க, 2 ஊதுபத்தியாக இருக்கணும், ஜோடியாக இருக்கணும். அந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு கையில் வந்து 2 கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுக்கோங்க. இது வந்து சூஃபி மந்திரம். இது வந்து முஸ்லீம்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம் இது. சரிங்களா? அதனால் அந்த முறையில் இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் மண்டி போட்டுட்டு தான் வந்து சொல்லணும். சாதாரணமாக ஒரு விரிப்பை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஒரு விரிப்பை எடுத்துகிட்டு விரிச்சிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை அந்த சொல்லும்போது கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊதுபத்தி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கணும். எப்பவுமே அந்த ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும். எல்லா மந்திரம் 1 லட்சம் ஒரு ஜெபம் பண்ணால் தான் வேலை செய்யும் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த சூஃபி மந்திரங்கள் அந்த மாதிரி கிடையாது. சும்மா ஒரு 70 முறை சொன்னீங்கன்னா போதும், சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அல்லது இப்போ மந்திரம் இந்த மாதிரி ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஸ்வீட் வாங்கிக்கோங்க. ஸ்வீட் வாங்கிட்டு அந்த மந்திரத்தில் அந்த கையில் அந்த ஸ்வீட்டை வச்சுட்டு மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ணுங்கள். அந்த இப்போ யாமானிவு 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட்டை கொண்டு போய் அவங்க மனைவியோ கணவன்ட்டையோ வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. அந்த ஸ்வீட்டு சாப்பிடும்போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பா அக்கறையாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுவாங்க. இப்போ சப்போஸ் இப்போ மனைவி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயத்தை கடைபிடிச்சிடலாம். இதே மாதிரி கணவன் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வீட்லேயே ஏதாவது ஒரு கேசரி செய்யலாம், ஒரு குலோப் ஜாமுன் செய்யலாம். மனைவியாக இருந்தால் இந்த மாதிரி அதை அந்த ஸ்வீட்டு இதெல்லாம் செய்யும்போது இந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள வந்து பேசிட்டு சொல்லுங்கள். அவங்ககிட்ட அன்பாக பேசினாங்கனாலே இப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா சரியாயிருவாங்க. இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங்கில் வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. யாராவது ட்ரேட் பண்ணுறீங்களா? ட்ரேட் யாராவது பண்ணுறீங்களா? ஓகே ஓகே. வேறு யாராவது இருக்கீங்களா? இல்லை. இப்போ ட்ரேடில் வெற்றி அடையணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு வழிமுறை பண்ணிங்கன்னா போதும். இப்போ ட்ரேடில் இருந்து நம்ம எதுக்காக ட்ரேட் பண்ணுறோம்? பணத்துக்காக தான் பண்ணுறோம், அப்படி தானே? ஓகே. இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் வந்து நம்ம போட்டு வைக்கிறோம், அதுலேருந்து ஒரு ட்ரேட் வருதா? வித்ட்ராவல் பண்ணுவீங்க இல்லையா? ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணுவீங்க? வித்ட்ராவல் பண்ணுவீங்க இல்லையா? இந்த வித்ட்ராவல் அமௌண்ட்டை உங்களுடைய குளிகை நேரம், இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குளிகை நேரம் அப்படிங்கிறது எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதை வந்து அதிகப்படியாக மல்டிபிள் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குமா? இப்போ அந்த மாதிரி இருக்கிறத உங்கள் வித்ட்ராவல் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள், 11ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். உங்களுடைய 5ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள், 11ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். 5ஆம் அதிபதி குருவா வந்துச்சுன்னா வியாழக்கிழமை எடுத்துக்கணும். சூரியனா வந்தால் ஞாயிற்றுக்கிழமை, சந்திரனா வந்தால் திங்கக்கிழமை, செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கிழமை, புதனா இருந்தால் புதன்கிழமை. இந்த மாதிரி கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி இருந்தாலும் நான் சொல்லி வைக்கிறேன். இப்போ 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி வரக்கூடிய குளிகை நேரம் எப்போ வருதுன்னு பாருங்க. அந்த குளிகை நேரத்தில் ஒரு வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. அந்த நேரத்தில் டெபாசிட் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி டெபாசிட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? திரும்ப திரும்ப டெபாசிட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது நடைமுறையில் இப்போ நிறைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்துருக்கேன், ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா? அப்போது ஒரு எந்த ஒரு விதியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை படிக்கும்போது அதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளார்ந்து வந்து அதை கற்றுக்குவாங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிறத என்னுடைய விருப்பம். இதோட என்னுடைய உரையை நான் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிறேன். என்னுடைய எண் நான் தர்றேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எனக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு 2 நாள் கழிச்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். 79044 35 136
7904435136. சரிங்களா? என் பேர் வந்து சிவகாளீஸ்வரன். சரிங்களா? ஓகே, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கேளுங்க, யோசிக்க வேண்டியது கிடையாது. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. லைவில் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவது எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம். தயவு செய்து பயன்படுத்துங்க. எனக்காக இல்லாட்டி உங்களுக்காவது பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? சொல்கிறது என்னுடைய கடமை, ஃபாலோ பண்ண வேண்டியதான் உங்களுடைய கடமை. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு வெற்றி அடைந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? எனக்கு அந்த மாதிரி கிடையாது. எனக்கு நீங்கள் போட்டி கிடையாது, உங்களுக்கு நான் போட்டி கிடையாது. எனக்கு நீங்கள் போட்டி கிடையாது, உங்களுக்கு நானும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி கிடையாது. அதை நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால் இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. இது வந்து வெற்றி அடைந்த ஃபார்முலா. சரிங்களா? ஓகே, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மறுபடியும் நான் ஒரு குரு வணக்கம் வச்சுக்கிறேன். குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. நன்றி 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 நன்றி. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அற்புதமான பரிகார விஷயங்களை ரொம்ப எளிமையாக கொடுத்த சிவகாளீஸ்வர மூர்த்தி அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் ஒரு பலத்த கைத்தட்டலோடு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம்.